பிள்ளையே, இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வசனம், கர்த்தருக்குள்ளாக நாம் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதுவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்போதும் பெருகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. நமக்கெல்லாம் வசனம் தெரியும் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். இங்கே வேதம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவா போகாது. ஆமென், அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசம் ஒன்றும் விருதாய் போகவே போகாது. ஆமென், அல்லேலூயா. அதனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரிகளிலே எப்போதும் பெருகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. ஒன்றை நாம் இந்த கால வேளையிலே நாம் அறிந்தவர்களாக இருக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒன்றை அறிந்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணா போகவே போகாது. அந்த பிரயாசம்தான் நமக்கு ஆசீர்வாதம், அந்த பிரயாசம்தான் நமக்கு சுகமான வாழ்வு, அந்த பிரயாசம்தான் நம்மை உயர்த்துகிற காரியம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, ஒரு சந்தோஷத்தோடு கூட, சமாதானத்தோடு கூட வாழ வைக்கிறது. உலகத்தில் எத்தனை ஐஸ்வர்யம் இருந்தாலும், எத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், நான் சொல்லுவேன், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட அனுபவிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவர்களாகிய நாம் யார் என்று சொல்லுவோமானால், நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், பெரிய ஐஸ்வர்யவான்களாக பெரிய ஆளாக நம்ம இல்லாமல் இருந்தாலும், நம்ம மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப் ஒன்று நமக்கு இருக்கும். ஒரு அமெரிக்கான ஒரு லைஃப் இருக்கும். ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் உலகத்தில் இந்த இயேசுனுடைய நம்பிக்கை இல்லாதவனுடைய வாழ்க்கை அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது தெரியாது. நம்முடைய வாழ்க்கை அது நம்பிக்கை உள்ளது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் பவுல் சொல்கிறார். இன்றைக்கு நாம் வாழ்கிறோம், இன்றைக்கு சாப்பிட்டோம், நாளைக்கு செத்தோம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. உலகத்தானுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நம்ம சாப்பிட்டோம், நாளைக்கு நம்ம சாக போகிறோம் என்கிறது உலகத்தானுடைய காரியம். நம்முடைய காரியம் அப்படி அல்ல. இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் நான் ஆண்டவரோடு கூட ஜீவனோடு கூட இருப்போம் என்பது தான் நம்பிக்கை. அதனாலே இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் படுகிற எந்த பிரயாசமானாலும் விருதவாய் இருக்காது. ஆமென், அல்லேலூயா. நாம் பாடுகிறதானாலும் கூடுகிறதானாலும் அவருக்காக வாழ்வது ஆனாலும், அவருக்காக நாம் காட்டுகிற வைராக்கியமானாலும், அவருக்காக இழக்கிற நாம் சில இழப்புகள் ஆனாலும், இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், ஒரு நாளும் அது வீணாகவே போகாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற காரியம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விருதுவாய் ஆகாது என்று அறியணும். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு அறிவு ஒன்று இருக்கணும். என் ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அது சும்மா இல்லை. ஆமென், அல்லேலூயா. சும்மாவே இல்லை. நீ எதை செய்தாலும் அது சும்மா இல்லை. அதற்கேற்ற பலனை நீ பெற்றுக்கொள்வா. ஆகையினாலே இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம், நீ செய்கிற காரியத்தில் உறுதியாக இரு. அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியில எப்போதும் பெருகிறவர்களாக இருங்க. குறைஞ்சு போடாதீங்க. ஆண்டவருக்கு செய்கிற காரியத்தில் குறைஞ்சு போடாதீங்க, குறைந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். கர்த்தருக்காக நான் எதை செய்தாலும் அது வேஸ்ட் இல்லை. ஆமென், எதை செய்தாலும் வேஸ்ட் இல்லை.
எதை செய்தாலும் ஒரு நாள் அது வீணாய் போகாது, விருதுவாய் போதாது. அதற்கேற்ற பலனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மை வற்புறுத்துகிற காரியம் ஆகையினாலே நீ எதை செய்கிறாயோ அதில் உறுதியாகவும் அசைக்காதவர்களாகவும் பெருகுறவர்களாக நீங்கள் இருக்கணும். நாமெல்லாம் இருக்கணும். குறைந்து போகிறவர்களாக இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து போகிறவர்களாக இல்லை, விசுவாசத்திலே பெருகுறவர்களாக, நம்பிக்கையிலே பெருகுறவர்களாக, சபை கூடுதலிலே பெருகுறவர்களாக, ஜெபத்திலே ஆராதனையிலே பெருகுறவர்களாக, கர்த்தருக்காக வைராக்கியத்திலே பெருகுறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்முடைய இந்த காரியத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வீணாய் போகாது. அதற்குண்டான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். எபிரேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10 முதல் 12 உள்ள வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிற இந்த கால வேளையிலே, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், உங்கள் கிரியையையும் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் பாராட்டுகிற ஊழியங்களிலும் செய்து வருகிறதுனாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும், அவருடைய நாமத்தின் நிமித்தம் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களைப் பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். நீங்க கவனிங்க, காண்பித்த செய்து வருகிறதுனாலையும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென். ஒன்று நீங்கள் மனசில் வச்சிங்க, ஆண்டவருக்கு எதை செய்தாலும் அன்போடு கூட செய்யுங்க. இந்த கால வேளையில் நீங்கள் வந்து ஆராதிக்கிறது தேவன் மேலே வச்சிருக்கிற அன்பாக இருக்கணும். ஆண்டவரை உண்மையாக நேசித்து செய்கிற காரியமாக இருக்கணும். இவங்க திட்டுறாங்க, அவங்க போகிறாங்க, இன்றைக்கி 1ஆம் தேதி ஆனால் நம்மளால் கலந்துக்க முடியலைன்னா ஆசீர்வாதம் போயிடும். இதெல்லாம் காரியம் அன்பாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், அவர் முடிவு பரியந்தம் நம்ம மேலே அன்பு வச்சார். அல்லேலூயா. நாமும் முடிவு பரியந்தம் ஆண்டவர் மேலே அன்பு வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எதை செய்தாலும் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு நிமித்தமாக நாம் செய்ய வேண்டும். நான் இங்கே நிற்கிறது அவருடைய அன்பு நிமித்தமாக இருக்கணும். நீங்கள் இங்கே வந்தது, ஆராதித்தது, துதித்தது, கொடுத்தது, பிரயாசப்பட்டது, பேசினது, அவருக்காக வைராக்கியம் பாராட்டினது, அவருக்காக சாட்சியாக இருந்தது, எதை மேலே கட்டப்படணும்னா, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், அவர் மேலே வச்சிருக்கிற மெய்யான அன்பு நிமித்தமாக நம்ம அதை செய்யணும். அந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவரே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துடைய நம்ம சிறு காரியத்தை எங்கேயாவது போட்டு வச்சான். இன்றைக்கி ஒருத்தங்களுக்கு ஒரு கல்யாணத்தில் நீங்கள் மொய் எழுதுனீங்கன்னா, அவன் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, நீங்கள் வச்சதை விட ₹1 எக்ஸ்ட்ரா எழுதிட்டு போவோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சிங்கன்னா 1% கொடுத்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணத்தை உங்களுக்கு சேர்த்து கொடுப்பான். உண்மைதானே? அநீதி உள்ள இந்த உலகம் உங்களுக்கு மிகுதியாக கொடுக்கணும்னு ஒரு நீதியை அது கை கொள்ளுதுன்னா, அப்போ நான் சொல்லுவேன், இந்த தேவனுக்காக பாராக்கியம், அன்பின் வைராக்கியம் ஒருபோதும் அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அநீதி உள்ள தேவன் இல்லை. நீங்கள் எவ்வளோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பணம் கட்டியிருந்தாலும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைலை தூசி தட்டி அவன் எடுத்து அதுக்கு எதனா ஒரு 200 300 வட்டி போட்டு உங்களை பணத்தை சேர்த்து திருப்பி கொடுக்குறான். உலகத்தான் இல்லைங்களா? அப்போ நான் சொல்லுவேன், இந்த தேவன் நாம் பாராட்டுகிற
ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்முடைய அன்பை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவனே இல்லை. அல்லேலூயா. அவர் அநீதி உள்ள தேவனே இல்லை. இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், தேவனுக்காக நாம் படுகிற பாடுகள், வைராக்கியங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இழப்புகள் எதுவாக இருந்தாலும் அது தேவன் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவனே அல்ல. நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 17-19 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 17-19 வசனத்தை இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் இஸ்ரவேலோ கர்த்தராகிய நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் இருப்பீர்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினது இல்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர். நான் சொல்லுவது என்னவென்றால், நான் சொல்லுவேன், வானத்தையும் பூமியும் கர்த்தர் சும்மா வெறுமையாக அவர் படைச்சில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமே, உங்களை என்னையும் அவர் வெறுமையாக அழைக்கல. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் கர்த்தர் வெறுமையாக உண்டாக்கல. அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர். என்ன ஒரு அழகான வசனம் பாருங்க. இப்பா, நான் வானத்தையும் பூமியும் சும்மா உருவாக்கல. அதே போல எங்க கொண்டு போறார் பாருங்களேன், நம்முடைய ஆசீர்வாதத்தை எங்க கொண்டு போறார் பாருங்களேன். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்துக்கு நிகராக நம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போறார். அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய நான் சொல்கிறதாவது, அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாவது, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருதாவா என்ன தேடுங்க, சும்மா என்ன தேடுங்க, சும்மா என்ன பாடுங்க, சும்மா என் நாமத்தில் என்ன கூடுங்க, சும்மா என்னுடைய வசனத்தை கேளுங்க, சும்மா என் வசனத்துக்காக கீழ்ப்படிங்கன்னு ஒரு நாள் நான் உங்களை அழைக்கலைன்னு சொல்கிறேன். ஆமே, அல்லேலூயா. சும்மாங்காட்டியும் அவர் அழைக்கல. சும்மா உங்களை விருதாவாக அவர் அழைக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அதிகாலை பொழுதிலே இங்கே கூடி ஆராதிப்பது சும்மா இல்லை. ஆமே, கர்த்தர் எதை செய்தாலும் அது வெறுமையா இல்லை, விருதாவா இல்லை. அவர் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சும்மா நான் படைக்கல, அதை குடியிருப்புக்கு பாத்திரமாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அனுபவிக்கும்படியாக. நான் சொல்லுவேன், ஒரு சின்ன எறும்பு முதல் சமுத்திரத்தில் வாழ்கிற பெரிய திமிங்கலம் வரைக்கும் சும்மா இல்லை. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் படைத்ததை, தேவன் படைத்ததை அனுபவிச்சுட்டு இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நான் சொல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம். கர்த்தர் வச்சிருக்கிற காத்துல நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற காரியம் இல்லைன்னா, ஆக்சிஜன் இல்லைன்னா, கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா, இன்னைக்கு நம்ம அரை மணி நேரம் உயிரோடு கூட இருக்க முடியாது. அரை மணி நேரம் நம்மளால் உயிரோடு கூட இருக்க முடியாது. சுவாசிக்க முடியலன்னா, அது நமக்கு கிடைக்கலன்னா, காற்றை கூட கர்த்தர் சும்மா வைக்கலைங்க.
காற்றை கூட கர்த்தர் சும்மா வைக்கல, நீங்களும் நானும் சுவாசிக்கும்படியாக வச்சிருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, வானத்தையும் வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக சிருஷ்டித்தேன். என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலே, யாக்கோப்பே, நான் உன்னை தெரிந்து கொண்டது, உன்னை பேர் சொல்லி அழைத்தது சும்மா இல்லை, சும்மா இல்லை. நீ என் மேலே பாராட்டுகிற அன்பு சும்மா இல்லை, நீ என்னை தேடுவது சும்மா இல்லை, நீ என்னை பாடுவது சும்மா இல்லை, நீ என்னுடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவது சும்மா இல்லை. நிச்சயமாக நான் சொல்லுவேன், இந்த வானத்தையும் பூமியும் குடியிருப்புக்காக அவர் படைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைக்கப்பட்ட பரலோகம் எத்தனை சிறந்ததாக இருக்குது என்பதை நீங்கள் ஆலோசனை பண்ணி பாருங்கள். பரலோகம்னா சும்மா இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் குடியிருக்கிற வாசஸ்தலமே சும்மா இல்லை. அப்போ தேவன் குடியிருக்கிற வாசஸ்தலம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம அதை அறிந்து கொண்டு, அதை அறிந்து, அவர் விருதாவாய் நம்ம அழைக்கலன்னு அறிந்து, சும்மா சும்மா அவர் நம்மளை அழைக்கலன்னு அறிந்து, மகளே, மகனே, ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் மேலே விசுவாசம் பாராட்டுகிற தேவனுடைய குடும்பமே, சந்ததியே, யாக்கோப்பே, நான் உன்னை விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோப்பினுடைய சந்ததியை நான் அழைக்கல. அல்லேலூயா. இதை விட ஒரு வாக்குத்தத்தம் வேற ஒன்றுமே தேவையில்லைங்க. இந்த மார்ச் மாதத்துக்குண்டான வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, உன்னை விருதாவா நான் அழைக்கவே இல்லை. ஆமென். எதற்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நான் சும்மா உண்டாக்கல, சும்மா உண்டாக்கல, அதை குடியிருப்புக்கு ஏற்றதாக நான் உண்டாக்கினேன். எல்லாம் உனக்காகத்தான் நான் அதை செய்தேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நாம் ஆண்டவரை ஆராதிப்பது, அவரை போற்றுவது, துதிப்பது, மனுஷன் வாழ்கிற இடமே இத்தனை மகத்துவம் உள்ளதாக இருக்குமானால் நம்ம எத்தனை பிரியப்படுகிறோம். யாராவது சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்கள், எத்தனை கஷ்டம் எத்தனை துன்பம் இருந்தாலும் நம்ம வாழணும் தானே நினைக்கிறோம். உண்மையை சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், நான் வாழணும்னு தான் நினைக்கிறேன். ஆமென். இன்னொரு 5 வருஷம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் எதனா வாழ்கிறோம், வாழை எல்லாம் தண்டு நட்டு நரம் மழமெல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம். இன்னும் ஒரு ப்ரொமோஷன் வருமா, இன்னும் ஒரு சம்பள உயர்வு வருமா, இன்னும் எங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுமா, இன்னும் பேரம்பேத்தியை பார்ப்போமா, இல்லைங்களா? சொல்லுவோம். இந்த பூமியில் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம். இந்த பூமியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ இந்த வெள்ளை சட்டை நான் போட்டுன்னு போனேன்னு வச்சிங்களேன், நான் வெள்ளை சட்டையை வெளியே போடுறதில்ல. இந்த வெள்ளை சட்டையை போட்டுன்னு நான் இங்கே கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்தேன்னா, இது சட்டை மறுபடியும் இந்த பலிபீடத்தில் நான் போடவே முடியாது. பூமி எப்படி இருக்குது? அந்த பூமியே நம்ம வெறுக்கிறது இல்லை. ஆமென். அந்த பூமியை நம்ம வெறுக்கிறது இல்லை. தூசு, மண், குப்பை, நாத்தம், இதையே நம்ம வெறுக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவர் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க, பரலோக ராஜ்யத்துக்காக நான் வந்தேன், நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன், நான் குடியிருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க, நீங்களும் நானும் ஒன்றா குடியிருப்போம். நான் இருக்கிற இடத்துல பிதா என்னோட கூட இருக்கிறா, நீங்கள் என்னோட கூட இருக்கிறீர், நாங்கள் 3 பேரும் நம்ம ஒன்றா இருக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக சொன்னார் ஆண்டவர்? நாம் அவரோடு கூட வாசம் செய்யும்படியா. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். என்ன ஒரு அருமையான எப்பா கர்த்தர் இந்த கால வேளையில் நான் உனக்காக சொல்கிறேன், யாக்கோப்பின் சந்ததியே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் சும்மாங்காட்டி நான் உண்டாக்கலை, அதை குடியிருப்புக்காக நான் உண்டாயிருக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அதே போல் யாக்கோப்பே, நான் உன்னை வெறுமையாக நான் உன்னை அழைக்கவே இல்லை. நீ வெறுமையாக என்னை பாடு, நீ வெறுமையாக எனக்காக பக்தி வைராக்கியமாக இரு, வெறுமையாக இந்த மார்ச் மாதத்தில் எல்லாம் போத்திட்டு படுத்திருக்க, நீ மட்டும் குளிச்சுட்டு எழுந்து வெறுமையான இந்த இடத்துல வந்து என்னை துதி ஆராதின ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூப்பிடல. ஆமென். நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு கல்யாணத்துக்கு எந்த தூளவை ஒரு இன்விடேஷன் வச்சுட்டு ஒரு தூரமாய் ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் அட்டன் பண்ணாலும் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்து
போக சொல்ல ஏதோ ஒரு தேங்காவோ மாங்காவோ கவரில் போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போங்க, எவ்வளோ சந்தோஷமாக படுறான் இல்லைங்களா? சந்தோஷம், வந்துட்டீங்களா, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சந்தோஷம், அவனுக்கு ஒரு சந்தோஷம். வந்துட்டாங்களே, கல்யாணத்துக்காக வந்துட்டாங்களே. நான் சொல்லுவேன், அதை விட மேலானதாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அவர் சொல்கிறார், நீ காண்கிறத விசுவாசிக்கிறத விசுவாசம் என்ன? நான் உன்னை காணலை, நான் உன்னை காண்கிறத நீ காணலை, இதுதான் உன் விசுவாசம் என்கிற இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அழகாய் சொல்கிறார், யாக்கோபே உன்னை விருதுவாய் பின்பற்றுன்னு. அழகான வசனம் பாருங்க, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோப்பின் சந்ததிக்கு சொன்னதுமே இல்லை. என்னை சும்மா தேடுங்க, சும்மா பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க, நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு சிலராக இருந்தாலும் சரி, இதை யூடியூப்பில் கேட்க போகிற சில பக்தி வைராக்கமுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த கால வேளையிலே அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய பக்திக்காக, அவரை ஆராதிக்க, அவரை பின்பற்ற, அவருக்கு வைராக்கியம் பாராட்ட, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவருக்காக ஊழியம் செய்ய, அவருக்காக கொடுக்க நான் விருதாவாய் ஆண்டவர் எனக்கு செய்ததல்ல. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் சாதாரணமாக கவனிங்க, ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை நம்ம செஞ்சால் அவன் நமக்கு செய்வான். அல்லேலூயா, ஆமென். அவன் எவ்வளவு பொல்லாதவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அயோக்கியனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு மோசமான சுபாவம் உள்ளவனாய் சரி, சொல்லுவேன், நம்ம ஒன்று செஞ்சால் அவன் ஒன்று செய்வான். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, கர்த்தருக்காக நாம் பாராட்டுகிற அன்பின் பிரயாசத்தை ஒருபோதும் அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவனே அல்ல என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கணும். நீ எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மை நிறுத்தி உணர்த்துகிறார். நீ செய்கிற எல்லா காரியமும், நீ சபை கூடுதலாக இருந்தாலும் சரி, தேவனை ஆராதிப்பதாக இருந்தாலும் சரி, நீ தேவனுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தேவனுடைய காரியத்தை பேசுவதாக இருந்தாலும் சரி, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவதாக இருந்தாலும் சரி, தேவனுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்கிற காரியத்தை, ஒரு சின்ன காரியத்தை கூட கர்த்தர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. உங்களை விருதா என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி நம்ம ஏமாற்றி நம்மளை அழைக்கலை. அல்லேலூயா, ஆமேன். நான் சொல்லுவேன், நாம் பாராட்டுகிற பக்தி வைராக்கியம் அதற்கேற்ற பலனை நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் அவர் வைத்திருக்கிறார், நம்முடைய சந்ததிக்காக வைத்திருக்கிறார். யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9-10 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9-10 வாசிக்கும்படியாக. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சாத்தான் யோபுவை சோதிக்கும்படி வந்தபோது சாத்தான் சொல்றான், என் பிள்ளைய பாத்தியா, எத்தனை சர்மார்க்கமா உத்தமனா நீதிமானா இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்ல பிசாசு சொல்றான், சும்மாவா பின்பற்றுகிறான் யோபு? நான் சொல்றேன், உங்களுக்கெல்லாம் தெரியாதது. ஒரு அருமையான ஒரு தியானம் பாருங்க. அநேக வேலைகளை கர்த்தர் செய்கிற காரியம் நமக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற பாதுகாப்பு, ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை சுற்றி வேலி அடைத்திருக்கிற காரியம், கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற காரியம், சம்பத்தை பெருக செய்கிற காரியம், இதெல்லாம் அநேகம் நமக்கு தெரியாமல் இருக்குங்க. அநேகம் நமக்கு தெரியாமல் இருக்கு. ஆனால் சாத்தான் சொல்கிறான் பாருங்க, யோபுன்னா விருதாவா பின்பற்றுகிறாங்க ஆண்டவரை, அவனா நீதிமானாக இருக்கிறது, உங்களுக்கு பலியிடுறது, பக்தி உள்ள பிள்ளைகளை உருவாக்குறது, ஜபம் பண்ணுறது, சாட்சியாக வாழ்கிறது,
உத்தமனா வாழ்கிறது, சர்மார்க்கனா ஜீவிக்கிறது, நீதிமானா இருக்கிறது சும்மாவா செய்கிறான் ஆண்டவர் அவன்? நான் சொல்லுவேன், யோபுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது, ஆனால் பிசாசு அறிந்திருக்கிறான். இனி அநேகர் நமக்கு நம்முடைய ஆசீர்வாதம் தெரியல, நம்முடைய பாதுகாப்பு தெரியல, நம்ம பிள்ளைகளை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்து இருக்குது நமக்கு தெரியல. சாத்தான் சொல்கிறான், ஆண்டவர் யோபுன்னா சும்மாங்காட்டியா அவன் உங்கள் மேலே ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருக்கிறான். நீ சாத்தான் சொல்கிறான், நீர் அவனை சுற்றி வேலி அடித்து வச்சுருக்கீங்களே, நான் எத்தனையோ முறை நான் போனேன், அவனை ஒன்றும் பண்ண முடியல. ஆமென். எத்தனையோ முறை நான் அவனை கொடுமைப்படுத்தும்படியாய், அவனை நிர்மூலமாக்கும்படியாய், அவனை அழிக்கும்படியாக நான் சொல்லுவேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பிசாசு சுற்றி திரிகிறான் யாரை விழுங்கலான்னு. நம்ம அவனுடைய காரியத்தில் நம்ம அகப்பட்டோம்னா ஒரு நிமிஷத்தில் நம்மளை தள்ளி போட்டுருவான், ஒரு நிமிஷத்தில் நம்மளை அடிச்சிருவான். ஒன்றும் இல்லை, நம்ம நடக்கிற போது ஏதாவது ஒரு மாட்டை ஒரு தூண்டுனான்னா போதும், அது நம்மளை தள்ளி போட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கலங்க, அவனுக்கு இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல. பிசாசு ஒருபோதும் அனுமதி, நம்மை நிர்மூலமாக்க முடியாத பிசாசுக்கு அனுமதியே இல்லை. இல்லாட்டி அவன் எப்பவும் நம்மளை சாப்பிட்டுடுவான், எப்பவும் நம்மளை அழிச்சிருவான், நம்ம ஆத்மாவை நிர்மூலமாக்கி போடான். கர்த்தரை அனுமதிக்கவே இல்லை. அப்போ இன்னைக்கு சொல்கிற இந்த பிசாசுடைய காரியம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது முற்றிலும் பிசாசுடைய காரியம் இல்லை, நம்முடைய காரியம் சிஸ்டர். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிசாசு நம்மை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு நாளும் அதுக்கு அதிகாரம் தரவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் மேலே கையை வைக்கணும்னா ஆண்டவருடைய அனுமதி வேணும். ஆண்டவருடைய அனுமதி வேணும்னா யோபு போல நம்ம நீதிமானாக இருக்கணும். சும்மாங்காட்டியும் ஆண்டவர் எல்லாருக்கிட்டையும் அனுமதி விட்டுற மாட்டார். ஜோயில் போயிட்டு, ஜோய் ஆண்டவரே நான் ஜோயில் என்னை ஒப்பு கொடுங்க, நான் அவனை நான் புடமிட போகிறேன். நீ புடமிடத்துக்கு அங்கே ஒன்றும் பாத்திரம் இல்லை, நீ போ கிளம்பு. அவன் வரமாட்டான், பிசாசு வரமாட்டான். பிசாசு வல்லமை உள்ளவன் யார்கிட்ட தான் போவான்? யாருக்கிட்ட தான் போவான்? ஒரு பலவான் யாருக்கிட்ட தான் போவான்? ஒரு பலவானுக்கிட்ட தான் போவான். பலவீனமானகிட்ட வரமாட்டான். பிசாசு வல்லமை உள்ளவன், பலவீனமான நம்மகிட்ட வரமாட்டான். ஆண்டவர் ஒரு நாள் அதை அனுமதிக்கிறது இல்லை. அவன் பலவானா இருக்கிறபடினால்தான் அவன் சோதிக்கும்படியாக அங்கே உத்தரவு கேட்டான். சொல்ல விருதாவாக யோபு ஆண்டவரே உங்கள் மேலே ஜபம் பண்ணுறான், உங்களை பின்பற்றுறான், உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுக்கிறான், உங்களுக்காக கொடுக்குறான், பக்தி வைராக்கியமாக இருக்கிறான், உங்கள் நாமத்தை அறிக்கையிடுறான். விருதாவா? வேலி அடிக்கலையே ஆண்டவரே, அவன் கிரியைகளை நீ ஆசீர்வதித்தீரே, அவன் சம்பத்தை பெருக செய்தீரே, அதனால தான் அவன் உங்களை அப்படியே சர்மார்க்கணமா இருந்துட்டா தேவனிடத்தில் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவன் நினச்சி தான் உம்மை துதிக்கிறான், உம்மை ஆராதிக்கிறான், உம்மை போற்றுகிறான், உமக்கு சாட்சியாக வாழ்கிறான். யோபுக்கு ஒன்று தெரியும், ஆண்டவரே உம்மகிட்ட காட்டுகிற பக்தி வைராக்கியம் சும்மா இல்லைன்னு யோபுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை அறிந்திருக்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இதை அறிய கர்த்தருக்கு வைராக்கியமாக இருப்பா. ஆமென். இதை அறிய கர்த்தருக்குள்ள பக்தியாக இருப்பா. இதை அறிய கர்த்தரை நல்லா துதிப்பா. இதை அறிய கர்த்தருக்கு நல்லா வாஞ்சா இருப்பா. ஜெபம் உனக்கு அப்படியே உற்சாகமாக இருக்கும். ஜெபம் பண்ணுறது, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பெரிய நிம்மதி, ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம் உனக்கு அறிவு இருந்ததுன்னா, நீ பண்ணுற ஜெபம், நீ பண்ணுற ஆராதனை, நீ பண்ணுற கர்த்தருக்காக வைராக்கிய பாராட்டுகிற ஒரு நாளும் சும்மா இருக்காது. வெறுமையே இல்லை, வெறுமையே இல்லை. அதுதான் பிசாசு சொல்கிறான், உம்மை போற்ற, உமக்கு பக்தி வைராக்கியமாக இருக்க, உம்மை துதிக்க, உமக்கு பாட, உமக்கு கொடுக்க, உமக்கு பக்தி உள்ள சந்ததியை வளர்ப்பதனாலே
சும்மா இல்லை, மேலும் 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 உயரம், மேலும் மேலும் பெருகும், மேலும் மேலும் நல்லா இருப்பாங்க, இந்த பூமியில் மாத்திரம் இல்லை பரலோகத்தையும் பெற்றுக்கொள்வாங்க என்ற நம்பிக்கையினால தான் என்பதை அறிந்து தான் யோபு இதெல்லாம் செய்கிறான். ஆண்டவர், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த அறிவு நமக்கு இருக்கணும். ஆமென். நான் ஆண்டவரை பின்பற்றுகிறது சும்மா இல்லை, எதை நான் ஒரு துரும்ப ஆண்டவருக்காக நான் செலவு பண்ணாலும், நேரத்தை செலவு பண்ணாலும், எதை நான் ஆண்டவருக்காக கொடுத்தாலும் சும்மா இல்லை என்பதை மாத்திரம் நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். பின்பு அவன் கெனேசரத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நீங்க ஒரு நல்லா நீங்க கவனிங்க, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிற, ஏதோ வசனத்தை கேட்டீங்க அப்படி போனீங்க அப்படின்னு இருக்கவே இருக்காதீங்க. தயவுசெய்து வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. ஒரு தூசை நீங்கள் கர்த்தருக்காக எடுத்தீங்கனாலும் இதனால் எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஆமென். ஒரு தூசை எடுத்தீங்கனாலும், நான் எப்போவும் இந்த இடத்த நான் துடைப்பேன். நான் சொல்லுவேன், இந்த இடத்தெல்லாம் நான் துடைப்பேன். நான் என் இருதயத்தில் நினைப்பேன், ஆண்டவரே இந்த இடத்தெல்லாம் நான் துடைக்கிறதுனால உண்டான ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த வசனம் கொடுத்த ஒன்றும் இல்லை, எப்பவுமே நான் இதை துடைக்கிற போது நான் நினைப்பேன், ஆண்டவரே உங்கள் பலிபீடத்தை நான் சுத்தம் பண்ணுறேன், இதற்குண்டான ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஆமென். கர்த்தருக்கா அப்படி நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு ஜெபத்தை விட மாட்டீங்க. ஏன் விட மாட்டீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஏங்க விட மாட்டீங்க? வாய் திறந்து சொல்லுங்க, ஏங்க விட மாட்டீங்க? நான் ஜெபம் பண்றது சும்மா இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஞாயிற்றுக்கிழமையில அந்த பைபிளை தூக்கின சபைக்கு நான் போறேன்றது காட்டுகிறது ஆசீர்வாதங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ வேதத்தை சுமந்து கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையில அப்படி சுமந்து கொண்டு பைபிள் நீ வாசலை விட்டு கிளம்புற பத்தியா, அதே உனக்கு ஆசீர்வாதம். இதெல்லாம் நம்ம அறியணும். இந்த அறிவு நமக்கு இல்லைங்க. நான் வீட்டில் உட்கார்ந்து இதை காட்டிலும் சபைக்கு போய் ஜெபம் பண்ணா எனக்கு ஆசீர்வாதம். ஆமென். இந்த அறிவு நமக்கு இருக்கணும். இங்க 10 பேர் வராங்க, 4 பேர் வராங்க, 20 பேர் வராங்க, யாருமே வரல, கிடையவே கிடையாது. நாம செய்கிற இந்த தேவனுக்காக யாக்கோப்பே, நான் விருதாவாய் பின்பற்றி விருதாவாய் என்னை தேடுன்னு நான் உனக்கு சொல்லலை. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கி அதை குடியிருப்புக்காக பண்ண எதுவுமே விருது இல்லை. இங்க உலகத்தில் எதுவுமே விருதா இல்லைங்க.
ஒன்றும் விருதில்லை. நீ சுவாசிக்கிற காற்று விருதா இல்லை. அது இல்லைன்னா உயிர் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? மண்ணு சொல்கிறோம். இந்த மண் இல்லைன்னா நமக்கு ஜீவன் இல்லை. ஒரு எறும்பையும் கர்த்தர் வீணா படைக்கலை. ஆமென், அல்லேலூயா. சும்மா இந்த எறும்பை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு நீ நினைக்காத. அதுக்கு தான் தெரியும் அதோட வச்சிருக்கிற அனுபவம். எறும்புக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கும் தெரியாமல் இருக்கலாம். எதையுமே ஆண்டவர் விருதாக படைக்கலைங்க. நீ செய்கிற காரியம் கர்த்தருக்காக பாராட்டுகிற வைராக்கியம் ஒரு நாள் விருதாய் போகவே இல்லை. ஒரு நாள் வீணாய் போகவே போகாது. அப்போ நம்ம செய்ய சொல்ல ஒரு காரியம் கர்த்தருக்காக செய்ய சொல்ல நான் நினைக்கணும், நான் அறியணும், நான் உணரணும். கர்த்தாவே, இது நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென். இதில் காலையில் எழுந்த உம்மை துதிக்கிறாங்க. இது நிமித்தம், இன்ன நாளுக்கு நிமித்தம். நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தில் நம்ம எந்த நேரத்தை எங்கே செலவழித்தாலும் அது கணக்கில் வராது. ஆமென். ஒருவேளை அது நமக்கு பாதகமானது கொண்டு வரும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவழிக்கிற நேரம் விருதுவாக இருக்காது, கணக்கில் இருக்குது. ஒரு நிமிஷம் கணக்கில் இருக்கு. நீ ஆராதிப்பது, நீ துதிப்பது, வேதம் வாசிப்பது, சபை கூடுவது, கர்த்தருக்காக செய்கிற காரியம் அப்படியே. அதான் ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. என்ன பொக்கிஷம்? எதையாவது கொண்டு போக முடியுமா நீங்களும் நானும்? எதையாவது ஒரு துரும்ப இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? முடியவே முடியாது. எதை கொண்டு போக முடியும்னா, கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசங்கள், அன்பு, ஆண்டவருக்காக நாம் பாராட்டுகிற வைராக்கியம், கிரியை, அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ கிரியைக்கு தான் பலன். அப்போ நீ செய்கிற ஜபம், நீ செய்கிற ஆராதனை, செய்கிற நீ ஆண்டவருக்காக பாராட்டுகிற அன்பின் பிரயாசம், பேசுறது, 1000 வார்த்தை நீ ஒரு நாளைக்கு பேசலாம். எதுவுமே கணக்கு இல்லை. எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் இந்த இயேசுக்காக நீ பேசுகிற வார்த்தை ஒன்று தான் பேசினேன். 999 பலன் தருமா அல்லது 1 பலன் தருமா? நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஆண்டவரை கேட்டிங்கன்னா 1 தான் பலன் தரும். ஆமென். 1 தான் பலன் தரும். மீது 999 பலன் நமக்கு தராது. ஒருவேளை 999 வேதனை இருக்கலாம், சண்டை இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அந்த 1 இயேசுக்காக பேசுகிற ஒரு வார்த்தையோ ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை, பரலோகம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் கவனிங்க. வலையை அலசி கொண்டு இருந்தான், வலையை அலசி கொண்டு இருந்தான். ஒன்றும் இல்லை, வெறுமையானது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, முழுவதும் நான் பிரயாசப்பட்டும் ஒன்று கூட அகப்படல ஆண்டவரே. ஒரு மீனவன் சொல்கிறான், கை தேர்ந்த மீனவன். சில நேரங்களில் நமக்கு ஒன்றும் அகப்படாத காரியம், நம்ம நினைக்கலாம், நம்ம ஒன்றும் இந்த காரியம் சுகப்படலையே, இது அகப்படலையே, இதில் ஒன்றும் இல்லையே, விருதா போச்சே. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், அது ஆண்டவருக்கு மகிமையாய் நம்மை நிரப்பும்படியாக அது வெறுமை. ஆமென். ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற வெறுமை, அவன் கண்டி மீன் அகப்பட்டது இருந்ததுன்னா அவன் மாட்டுன்னு நல்லா வலையை எடுத்துட்டு அவன் எங்கேயோ மீன் விற்க போயிட்டு இருப்பான். ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மறுபடியும் சமுத்திரத்துக்கு போகலாமா, இல்லை இதோடு நிறுத்திக்கலாமா, ஒன்றுமே அகப்படலையே என்று கடற்கரையில் நின்று யோசித்தான். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாத போது,
நம்ம வாழ்க்கைய வெறுமையை நாம் சந்திக்கிற போது, யோசித்து கொண்டு அமர்ந்திருக்கிற போது, இன்னும் நாம் தாமதப்பட்டு கொண்டிருக்கிற போது, எதை செய்வது என்று திகைத்து குழம்பி திகைத்து நின்று நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் திகைத்து நிற்கிற போது, நான் சொல்லுவேன், தேவனுடைய ஆலோசனை நமக்கு வரும்படியாக, நம்மை நிரப்பும்படியாக நேரமாக அது இருக்கலாம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவன் வலைகளை எடுத்து அலசி கொண்டிருந்தான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒன்று இல்லை ஆண்டவரே. அந்த தாமதத்தில் தான் கர்த்தர் வருகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த வெறுமையில் தான் ஆண்டவர் வருகிறார். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. அந்த வெறுமையை தான் கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. நம்முடைய வெறுமையை ஆண்டவர் அறிகிறார். உம்முடைய நிலைமையை ஆண்டவர் அறிகிறார். உங்ககிட்ட நம்மகிட்ட வருகிற ஆண்டவர் சும்மா வரதில்லை, விருதா வரதில்லை. அந்த 2 படகு, அப்போது அந்த படகுகளில் ஒன்றையில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து அவர்களுக்காக போதகம் பண்ணினார். ஆமென். நான் சொல்லுவேன், அந்த படகை கொஞ்ச நேரம் கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலையை கொஞ்ச நேரம் பேதுரு கொடுத்தான் ஆண்டவருக்காக. இதெல்லாம் நீங்கள் மறக்காதீங்க எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைய. பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொண்டது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கால வேளையில் அந்த படகு கொடுத்ததுனால பேதுருக்கு என்ன கிடைச்சது? சொல்லுங்க சொல்லுங்க. ஏங்க வசனம் தான் இருக்குங்க, எங்க இப்படி திருத்துன்னு முழிக்கிறீங்க? அப்போது தங்களுக்கு அதுக்கப்புறம் அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போ படகு கொடுத்தது நிமித்தம் என்ன பேதுரு பெற்றுக்கொண்டான்? அதை தான் உங்ககிட்ட நான் வரவேற்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? மிகுதியான மீனை பிடிச்சிட்டான் படகு கொடுத்ததுனால அப்படின்னு. அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். சொல்லுங்களேங்க, ஏங்க இப்படி திருன்னு மூழ்கிறீங்க? என்ன நினைக்கிறோம்? படவை கொடுத்த உடனே போதகம் பண்ணும்படி அவன் வெறுமையாக இருந்த நேரத்திலே கர்த்தர் அவனுக்குள்ளாய் பிரவேசித்தார். அவன் படகை கர்த்தருக்காக போதகம் பண்ண கொடுத்த உடனே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஐயரே முழுதும். இப்போ பிரசங்கம் முடிஞ்சிச்சு, பிரசங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் புறப்படுகிற நேரத்தில் பேதுருவே போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போவதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். ஆமேன், ஆமேன். சரி, மீனை பிடிச்சாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு விற்றான். வீட்டில் கொண்டு போய் ஒரு 10 மீனை வறுத்தான், 10 மீனை குழம்பு வச்சான், ஒரு 10 மீனை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தான். இதோட அவன் பலன் முடிஞ்சு போச்சா? இல்லைங்க. அந்த படகை கொடுத்ததன் மூலமாக, சீமோனே சீமோனே, பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உங்களுக்காக உன்னிடத்தில் கொடுக்கிறேன். ஆமென். நீ பேதுருவா இருக்கிறா, உன் மேலே என் சபையை கட்டுவேன். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் போனீங்கனாலும் உயர்ந்து நிற்கிற ஆலயங்கள் சென்ட் பீட்டர் சர்ச். ஆமென். யார் அந்த பீட்டர்? யார் அந்த பேதுரு? மகா தீர்க்கதரிசி ஆயிட்டார். அவரு அன்னைக்கு ஒரு நாள் அவர் படகை கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் போகிறாரு. அவர் நிழல் பட்டா சுகமாகறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஏங்க, சாதாரண மீன் பிடிக்கிற பேதுருங்க, மீன் கிடைக்காமல் வலையை அலசிக்கொண்டிருந்து திகைத்து கொண்டிருந்து வெறுமையா என்ன செய்வது என்று சமுத்திரத்துக்கு போவதா,
கரையிலே நிற்பதா என்று திகைத்திருந்த பேதுருனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வருகிறார். அவனுடைய படவை கேட்கிறார். ஒரு பதிலும் சொல்லாமல் கர்த்தருக்காக அந்த வெறுமையான படகை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துகிறான் பேதுரு. நான் சொல்லுவேன், அவன் மேலே போட்டிருந்த துண்டை அடுத்தவன் மேலே போட்டா சுகம். ஆமே. பேதுருவும் யோவானும் தேவாலயத்திலே கடந்து செல்கிறார்கள். அங்கே ஊனனாய் சப்பானையாய் ஒருவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். பேதுரு சொல்கிறார், என்னிடத்தில் கொடுப்பதற்கு உனக்காக எதுவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. அவன் துள்ளி குதித்து கொண்டு தேவாலயத்திலே போனான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு அப்படிப்பட்ட சுகபல ஜீவனையா இப்படிப்பட்ட அற்புதம் அடையாளம் இருந்ததுன்னா அவங்க எந்த காரில் வருவாங்க, எந்த பிளேட்டில் போவாங்க, எத்தனை பிளேட்டு வாங்குவாங்க தெரியாது. சும்மாங்காட்டி அற்புத அடையாளம் சொல்லிட்டே பிளேட்டில் போயிட்டு இருக்காங்க. ஆமேன் ஆமேன். சும்மாங்காட்டியும் அற்புதம் அடையாளம் சொன்னோடனே பிளேட்லேயும் ஜெட்டு வாங்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேதுரு எதில் தான் போயிருக்கணும்? நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார். அவருக்கு வருகிற பேர் புகழ் அது சொல்ல அவன் துள்ளி குதித்து எழுந்த போது, பாத்தியா என் நாமத்தில் என்ன நடந்தது பாத்தியா? இனி அநேக ஊழியம் உயர்ந்திருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விழுறது எழுந்திருக்கிறது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு யாராவது ஒருத்தன் கை வச்சு சுகமாயிட்டா கூட கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதார். அது எந்த மாறுதலும் கிடையாது. ஆனால் இவன் தான் சுகம் கொடுத்தது போல அவன் விசுவாசம் அவனை சுகப்படுத்தினது. நான் ஜபிக்கிறதுனால இல்லை. நான் அநேக முறை அதுதான் நான் இங்கே ஜெபம் பண்ணுறது கூட யோசனை பண்ணுறது. நீ என்னதான் கத்தி ஜெபம் பண்ணாலும், என்னதான் கூக்குளிட்டு ஜெபம் பண்ணாலும், அங்கே விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நான் ஜெபம் பண்ணிட்டு யோசிப்பேன், இவங்க இப்படி விசுவாசித்தாங்களா? சரி, விசுவாசித்தான் நடக்கும், இல்லாட்டி நடக்காது. நீ கத்தி ஜெபம் பண்ணுறதுனால இல்லை, நீ கூக்குரலிட்டு ஜெபம் பண்ணுறதுனால இல்லை. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அங்கே போய் அற்புதம் அடையாமல் செய்ய முடியாமல் திரும்பி வந்துட்டார் ஒரு ஊரில் போயிட்டு. யாரு? அற்புதர் இயேசு. ஒரு ஊரிலே சென்று அங்கே அநேக அற்புதம் அவரால் செய்யக்கூடாமல். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த வசனம். வேதம் உண்மை என்றதுக்கு அதெல்லாம் ஒரு சான்று. இயேசு கிறிஸ்து அந்த ஊரிலே சென்று அநேக அற்புதம் செய்ய கூடாமல் அப்படின்னு இருக்கும் வேதம். ஏன்னா அங்க விசுவாசம் இல்லை. அவர்களுடைய அவ்விசுவாச நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாமல். யாரால? இயேசு கிறிஸ்துவினால. அதனால வருகிறவன் விசுவாசித்தா இயேசுவின் நாமத்தில் கூடுனா அற்புதம் நடக்கும். இங்கே நான் ஜெபம் பண்ணுறதுனாலே, ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுறதுனாலே இல்லை. ஆமென். ரெண்டு பேரும் ஒருமனப்படுறோம். ஊழியக்காரன் ஒருமனப்படுறான், வருகிறவன் ஒருமனப்படுறான். இதுதான் அற்புதம். எங்கே ஒரு காரியத்தின் நிமித்தம் இருவர் ஒருமனப்படுகிறார் பட்டு அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். அப்போ இந்த படகை கொடுத்த காரியம், இந்த வெறுமையாக நின்ற மனுஷனை, திகைத்து நின்ற மனுஷனை, தன் வாழ்க்கையை கேள்விக்குறியான மனுஷனை இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், வேதம் சொல்கிறது அவர் நடந்து போகிறார். இயேசு கிறிஸ்துவு கூட இப்படி ஒரு மகிமை வேதத்தில் எழுதப்படலை. இயேசு கிறிஸ்து நடந்து சென்றார். அப்போ பிணியாளிகளை கொண்டு வந்து வைத்தார்கள். அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானாங்கள். வேதத்தில் இல்லைங்க. இருக்குதா? நீங்கள் படிச்சிங்களா எங்கன்னா? அதனால தான் அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவள் என்னையும் நான் செய்வதும் அல்லாமல் என்னை விட மேலான காரியங்களை செய்வார்கள். ஒரு விசை கூட சொல்கிறேன், பேதுரு அவர் 1/2 மணி நேரம் படகு கொடுத்தாரா, 1 மணி நேரம் கொடுத்தாரா, 10 நிமிஷம் கொடுத்தாரான்னு தெரியல. ஆனால் பேதுரு தன் வெறுமையிலே, தனிமையிலே, போராட்டத்திலே, தன் சிந்தையிலே அவர் திகைத்து நின்ற போது
கொஞ்சம் பேதுரு படகை கொடுப்பா, கொஞ்சம் ஆழத்திலே தள்ளி கொண்டு போ என்று சொல்லி ஆண்டவர் அதில் ஏறி போதகம் பண்ணினார். அந்த நாளிலே பெரிய மீன்களை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கை முழுவதும் விருதாய் போகவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. நீ தேவன் நான் செய்வதற்கெல்லாம் இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதுங்க. நீ யாராக இருந்தாலும் சரி, ஜோயலாக இருந்தாலும், ஜானாக இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் சரி. நான் அடிக்கடி கூட எங்கள் வீட்டில் சொல்லு, நீ கர்த்தருக்காக செய்கிற காரியம் வீணாக போகவே வீணாய் போகவே போக. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், நான் கர்த்தருக்காக கொடுத்தது செய்தது எனக்கு வீணாக போகலை சிஸ்டர், போகவே இல்லை. நம்ம சபையில் கர்த்தர் கொடுக்குற வசனம் நான் பாருங்கள் எப்பயும் முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடிக்க முடியல. நம்ம வீணாக ஒன்றும் பேசலை, வீணாக ஒன்றும் பேசலை. நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு தூங்குவீங்களா எனக்கு தெரியாது. நான் போயிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு எங்கேயோ போகணும், வேலை செய்யணும். ஆனால் ஆண்டவர் நம்ம விடலை. இதுதான் ஆசீர்வாதம். நம்மளை வீணாக விடலை பாருங்கள். இங்கே வெறுமையாக இருக்குது. பேதுரா எடுத்தார், மீனை பிடிச்சார். அதே போல் உங்கள் வாழ்க்கையை பெருகுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசிட்டு அமுச்சு வைக்கல. நம்மளை வீணாக விட மாட்டார். நீ செய்கிற காரியத்தை வீணாக விட மாட்டார். உலகமானாலும் உன்னதமானாலும் சரி. நான் இந்த வீடை கட்டுகிற போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எல்லாமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், இனி எனக்கு வேற எந்த கட்டிடம் இல்லை, வேற எந்த இடமே இல்லை அப்படின்னு நினச்சி தான் எல்லாமே சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோ. மேஸ்திரி கட்டா மேலே கட்ட போகிறீங்களா? இல்லை இல்லை. ஆனால் எப்போ கர்த்தருக்காக இந்த வீட்டை நான் திறந்து கொடுத்தேனோ சொல்லுவேன், ஆண்டவர் அற்புதமாக காரியங்களை செய்து நம்மை அழகாக இங்கே கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஆமேன். நெருக்கத்தில் இருக்கிற நம்மை விசாலத்திலே கொண்டு வருகிற கர்த்தர். யாக்கோப்பே, நான் உன்னை வெறுமையாக என்னை பின்பற்ற சொல்லி அழைக்கவே இல்லை. இந்த மேலே நான் கட்டினப்போ, சபையை கட்டினப்போ, இதை கடன் கொடுத்து முடிவதற்குள்ளாக என் வாழ்க்கையே முடிஞ்சிடும், என் சர்வீஸே முடிஞ்சிடும் நான் நினச்சேன். ஆமேன், அல்லேலூயா. ஒருத்தன் வந்து தட்டுனா, அங்கே கொடுத்துட்டு போனான். இதெல்லாம் மீன் தான். ஆமேன், மீன் தான், வலை கிழியத்தக்கதாக. நான் நினச்சே பார்க்கல. சரி, அதோடு கூட கடனை அதிலேயே முடிஞ்சு போயிடும் வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லுவேன். அங்கே இன்னும் நான் சொல்லுவேன், இன்னும் எதையாவது கிடைக்குமானால் இன்னும் வாங்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. இதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே இல்லை. நீ என்ன கொடுக்குறா? நீ என்ன கொடுக்குறா? நீ என்ன கொடுக்குறா? எப்படிப்பட்ட ஜபிக்கிறா? எப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கு? நீ எப்படி நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்குறா? அவ்வளவும் சும்மா இல்லை. ஆமே. நீ எத்தனை நாள், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பைபிள் தூக்குறா? எத்தனை வசனங்களை படுக்கிறா? என்ன ஜபம் பண்ணுறா? எல்லாம் கணக்கு. யார் கணக்கு வச்சிருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். ஆமே. கர்த்தருக்காக நீ பாராட்டுகிற வீணா போகவே போகாது. கர்த்தருக்காக கொடுக்கிறது வீணாய் போகாது. கர்த்தருக்காக செய்கிறது வீணாய் போகாது. சரி, நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபையிலே இன்னும் சில ஆத்துமாக்கள் நம்மோடு கூட சேர்ந்து துதிப்பார்களானால் இந்த சபையை பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். பெரிய விஸ்தாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அநேகருக்கு விசுவாசம் இல்லை. அநேகருக்கு விசுவாசம் இல்லை. இங்கே வருகிறவர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஒருவேளை இங்கே இருப்பவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் கர்த்தர் நம்மளை கிரியை செய்யக்கூடாமல் இருக்கலாம். நான் சொல்லுவேன், அரை மணி நேரமோ 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ படகை கொடுத்தாருங்க.
வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன் மாத்திரம் அல்ல, இந்த பேதுருவுக்காக கர்த்தர் செய்த மகிமை அது மாத்திரம் அல்ல. ஃபஸ்ட்டு படகு கொடுத்தார், அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையே கொடுத்தார். அவர் சொன்னார், பேதுருவே, இவ்வளோ பெரிய மீன்கள்லாம் பார்த்து அதிலேயே நீ போயிடாத, அதிலே நீ போயிடாத, இதுக்காக நான் உன்னை அழைக்கல. மீனை பிடிக்கிறவன் நான் உன்னை மனுஷனை பிடிக்கிற நான் மாற்றேன், என் பின்னாடி வா அப்படின்னார். படகை கொடுத்தார், தான் ஜீவியத்தையே கொடுத்தார். ஆனால் அதோடைய ரிசல்ட் என்ன மாத்திரம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்ல வேதத்தை அறிந்தவர்களானால் உங்களுக்கு தெரியும். அந்த சாதாரண இந்த ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்காக போட தெரியாத பேதுரு அவருடைய ட்ரெஸ்ஸை தூக்கி உங்கள் மேலே போட்டால் சுகம், அற்புதம். அவர் நிழலை கண்டு அநேக சொஸ்தமானாங்க. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார் பேதுரு. அது மாத்திரமல்ல, பேதுருவா இருக்கிறார், உன் மேலே என் சபையை கட்டுவேன். இனி உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய தேவாலயங்கள் பேதுனுடைய பெயரில் இருக்குது. யார் அந்த பேதுரு? திகைத்து வெறுமையாய் நின்ற பேதுருவை கர்த்தர் அழைத்த போது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், ஆண்டவரே, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் போடுகிறேன், பேதுருவை என் பின்ன வா. பேதுருவுக்கு ஒரு அறிவு இருந்தது. அந்த அறிவு இல்லாத, படிக்காத, நாணமில்லாத பேதுருக்கு ஒரு அறிவு இருந்தது. இந்த இயேசுவின் பின்னாடி போகிறது சும்மா இல்லை. ஆமென். இந்த இயேசுவின் அவருக்குள்ளாக ஆவியானவர் உணர்த்தினது, இந்த தெய்வத்தை பின்பற்றுகிறது சும்மா இல்லை, இந்த தெய்வத்துக்கு பின்னாடி போகிறது சும்மா இல்லை, இந்த தெய்வத்திற்காக பேசுவது சும்மா இல்லை, இந்த தெய்வத்திற்காக அடிபடுவது சும்மா இல்லை, இந்த தெய்வத்திற்காக சாட்டை அடிகள் படுவது சும்மா இல்லை, இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் சிலுவையிலே அறையப்படுவது சும்மா இல்லை என்பதை அறிந்திருந்தார். அதனால தான் சொன்ன, அவர் மரித்து, நான் பேதுருவே உன்னை சிலுவையிலே அறையப் போகிறேன் என்று சொன்னபோது, சுவிசேஷ நிமித்தமாக, இயேசுவை நாமத்தை அறிவித்தது நிமித்தமாக, இயேசுவுக்காய் சாட்சியாய் வாழ்ந்தது நிமித்தமாக, பேதுருவே உன்னை சிலுவையிலே அறையப் போகிறோம் என்று சொன்னபோது, இயேசு கிறிஸ்துவை போல என்னை சிலுவையிலே அறையாதீங்க, தலைகீழ அறையுங்கள் என்று சொல்லி, இந்த சிலுவை மரணமும் எனக்கு சும்மா இல்லை என்பதை அறிந்த பேதுரு. ஆமென். நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? எனக்கு வருகிற பலவீனம், எனக்கு வருகிற அவமானம், இயேசுவின் நாமத்தில் எனக்கு வருகிற எதுவாக இருந்தாலும் வெறுமையாக போகாது. இந்த காலை வேளையில் ஆமென், வெறுமையாக சிலுவையானாலும் மரணமானாலும் அது வெறுமையாக போகாது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தி என் இயேசுநாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தி என் இயேசுநாதா, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும்
என்னையும் நேசித்தி என் இயேசு நாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தி என் இயேசு நாதா, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. உம்மா பின்பற்றுகிறது ஒன்றும் இல்லாமல் போகாத ஆண்டவரே. நாங்கள் உம்மை மேலே பாராட்டுகிற பக்தி, துதி, ஜபம், சபை கூடுது, இதோ இந்த நேரம் ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்தில் அதிகாலையில் இருந்து உம்மை ஆராதித்து நீங்கள் கொடுக்கிற வசனத்தை தியானிக்கிற இந்த நேரம் வீணாய் போகாது. கர்த்தருக்காக கட்டிடம் கட்டுவது விருவாய் போகாது. கர்த்தருக்காக படகை கொடுப்பது வீணாய் போகாது. கர்த்தருக்காக வாழ்க்கையை கொடுப்பது வீணாய் போகாது. கர்த்தருக்காக நேரத்தை கொடுப்பது வீணாய் போகாது. கர்த்தருக்காய் ஜபத் நேரத்தை கொடுக்கிறது வீணாய் போகாது. கர்த்தருக்காய் வேதம் வாசிக்கிறது, இதை எதுக்கு நான் வாசிக்கணும்? அதை விட நான் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்தா எனக்கு சம்பளம் கிடைக்கும், என் வேலை ஸ்தலத்தில் என்ன பாராட்டுவாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் அப்படி பாடுபட்டவங்களாம் வீட்டுக்கு போயிட்டான். நீ எத்தனை கம்பெனிக்காக உழைச்சாலும் ஒரு நாள் உன்னை தூக்கி போட்டுருவான் வேற ஒருத்தன் வருகிறப்போ. ஆனால் இந்த வேதத்துக்காக நீ படுகிற பிரயாசம், நான் இந்த வேதத்தை படித்து என்ன பண்ண போகிறேன்? நான் ஜெபம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நான் பாட்டு பாடி என்ன பண்ண போகிறேன்? நான் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி என்ன பண்ண போகிறேன்? நான் சபையை கட்டி என்ன பண்ண போகிறேன்? இந்த நாமத்தை சொல்லி என்ன பண்ண போகிறேன்? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று வெளிப்படுத்துவதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? அவமானம் கிடைக்க போகுது. நீ பெந்தகோஸ்தே ஆளா, நீ அல்லேலூயா கோசியா என்று தானே சொல்லுவாங்க. இதனால் எனக்கு அவமானம் தானே கிடைக்கும். ஆனால் பேதுரு இந்த பிரயாச ஒரு நாள் விருதாய் போகாது என்று அறிந்திருந்தான். யோபு கர்த்தருக்காக நான் நீதிமானாய் சர்மார்க்கமாய் உத்தமமாய் வாழ்வது வீணாய் போகாது என்பதை அறிந்திருந்தான். இன்னைக்கு அநேகர் நமக்கு என்ன கிடைக்கும் இதனால என்பதை அறிவில்லாமல் சங்காரமாகிறோம். என் ஜனங்களோ அறிவில்லாமல் சங்காரமாகிறது. யாக்கோப்பினுடைய சந்ததியோ அறிவில்லாமல் சங்காரமாகிறது. யாக்கோப்பே, என்ன சும்மா பின்பற்று, விருதாய் பின்பற்று. ஒருபோதும் நான் சொன்னதில்லை, இந்த உலகத்தில் நான் படைத்த வானம், பூமி, சமுத்திரம், ஒரு ஈயானாலும் ஒரு எறும்பானாலும் மண்ணானாலும் மரமானாலும் நான் நான் உண்டாக்கலை. வெறுமையா விருதாவாய் நான் உண்டாக்கலை. உன்னை நான் தெரிந்து கொண்டதோ, உன்னை பேர் சொல்லி அழைத்ததோ, நீ சபையிலே ஆராதிப்பதோ, நீ துதிப்பதோ, நீ வேதம் வாசிப்பதோ, நீ ஜெபிப்பதோ என் நாமத்திலே விருதாவாய் போகாது, போகாது, போகாது. அரை மணி நேரம் பேதுரு படகை கொடுத்திருக்கலாம். ஒரு வேலை வலை கிழியத்தக்கதாக திகைத்து நின்ற வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்தவொன்னே அது பின்னாடியே பேதுரு போயிடுவான் என்று சொல்லி, விடு பேதுருவே, நான் உன்னை மீன் பிடிக்கிறதா உன்னை இருக்கிற உன்னை மனுஷராக பிடிக்கிறனா மாற்றம், வா என் பின்னே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த அறிவை கொடுத்துருங்கப்பா. உமக்காக எதை செய்தாலும், ஒரு ஒத்த ரூபா காணிக்க போட்டால் 24 மணி நேரத்திலே 1 மணி நேரம் உமக்காக கொடுத்தாலும், இந்த வேதத்தை நான் சுமப்பது, இதோ யாரும் பெரிய கூட்டம் இல்லைனாலும் இந்த குரல் ஒரு 10 வீட்டுக்கு கேட்கணும்னு நான் நினைக்கிறதுனால அந்த எண்ணம் வெறுமையாக போகாது. ஆண்டவரே, இது இந்த காலை வேளையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி அந்த வீட்டில், ஜப வீட்டில், சபையில் துதிக்கிறாங்கப்பா என்று 4 பேர் காதில் விழுந்தாலும் அது வீணாய் போகாது. அவன் உன்னை பாராட்டினாலும் அது வீணாய் போகாது. அவன் உன்னை சபித்தாலும் அது உனக்கு வீணாய் போகாது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு வரணும் இந்த காலை வேளையில். அப்பா, இந்த விசுவாசத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. உமக்காக நாங்கள் செலவழிக்கிற நேரம் வீணாய் போகாது. உங்கள் நாமத்திற்காக வைராக்கியமாய் பாராட்டுகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை வீணாய் போகாது. ஆண்டவரே, வீணாய் போகாது.
நாங்கள் வாங்குகிற சம்பளம் கொஞ்சம் ஆண்டவரே, இந்த சம்பளத்தின் மேலே எங்கள் கண்கள் போயிடக்கூடாது. அதை விட மேலான தேவன் நீர், எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். அப்பா, நீங்கள் நினைச்சா ஒரு மகிமையான ஒரு இடத்துல எங்களை கொண்டு போய் சேர்ப்பீர். மீன் பிடிக்கிற பேதுருவை மகிமையான இடத்துல கொண்டு போய் சேர்த்தீர். அப்பா, உமக்காக பாராட்டுகிற ஆண்டவரே அன்பு, கொடுக்கிறது, ஜெபிக்கிறது, வேத வாசிக்கிறது, சபை கூடுகிறது, உமக்காக பேசுவது ஒரு நாள் வீணா போகாதப்பா என்கிற அறிவு எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, என்கிற அறிவு உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை உண்டாகட்டும். நீ ஜானு வா, ஜோயல் வா, சித்தா வா, எஸ்தர் வா, சும்மா கூப்பிடலப்பா. குடும்பத்தில் ஒரு சிலரை இழப்பதற்காக நீங்கள் என்னை கூப்பிடலை. நான் வச்சிருக்கிற வீட்டை இழப்பதற்காக என்னை கூப்பிடலை. நான் செய்கிற வேலையை இழப்பதற்காக, இந்த உலகத்தில் நான் அவமானத்தின் நிந்தையுமே சுமப்பதற்காக என்னை கூப்பிடலை. என்னை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்தி நிற்க வைப்பதற்காக என்னை அழைத்திருக்கிறேன். எவ்வளவோ ஆழமக்கால ஊழியம், கண்ணீரோடு, போராட்டத்தோடு, உணவில்லாமல், உடை இல்லாமல், எதிர்ப்பர்களோடு கூட இன்றைக்கு எத்தனையோ கோடான கோடி சபைகள் இந்த தேசத்திலே உண்டு, கிறிஸ்தவ சபை. ஆனால் இந்த நாள் ஒரு குடிசையில் ஒரு மரத்து கீழே தொடங்கினது. அந்த ஊழியக்காரன் தேவன் பாரு, இதெல்லாம் வீணா, என் கஷ்டம் வீணாய் போகாது, என் பட்டினி வீணாய் போகாது, என் கண்ணீர் வீணாய் போகாது, என் ஜெபம் வீணாய் போகாது, என் வேத வாசிப்பு வீணாய் போகாது என்று நினைத்ததனாலே அந்த ஓலை குடிசை இன்னைக்கு 100 கோடி 120 கோடி சபையாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வாடகை வீட்டில் ஆரம்பம் பண்ணின ஊழியம் இன்னைக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்திலே ஆராதிக்கிறாங்க. விருதா போகாது, விருதா போகாது, விருதா போகாது. இந்த இயேசுவுக்காக நீ பாராட்டுகிற வைராக்கியம் ஒரு நாள் விருதாய் போகும். ஆண்டவர், இந்த அறிவை மாத்திரம் இந்த மார்ச் மாதத்தில் எங்களுக்காக கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க, எங்கள் சபைக்கு கொடுத்துருங்க, உம்மை நேசிக்கிற ஜனங்களுக்கு கொடுத்துருங்கப்பா, கொடுத்துருங்க. அன்போன இருதயத்தோடு கொடுக்க, காணிக்க ஆனாலும், நேரமானாலும், ஜபமானாலும், துதியானாலும், சபைக்கு கொடுக்கிற நேரமானாலும், உமக்காக பேசுகிற நேரமானாலும் உண்மையாக உம்மை நேசித்து கொடுக்கணும் ஆண்டவர். அந்த அன்பு மாத்திரம் இருந்தால் என்னென்னைக்கும் மாறாது, மாறவே மாறாது. இது மனுஷனுடைய சத்தமாக கேட்டிங்கன்னா மாறிடும். இது கர்த்தருடைய சத்தமாக கேட்டேன்னா என்றென்றைக்கும் மாறாது, மாறாது, மாறாது. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிற ஆண்டவர். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல காதுகாத்த தெய்வம், இந்த மாதத்தையும் உமது மார்ச் மாதத்தை இந்த முதல் நாளை உங்களது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். போஷித்தீர், ஒழுத்தினீர், தப்பு வைத்தீர், தாங்கினீர், சுமந்தி. இந்த மாதத்திலும் எங்களுக்கு இலவசமாக கொடுக்கிற காரியத்தில் கொடுங்க, தானமாக கொடுங்க, சுகத்தை தானமாக கொடுங்க, பாதுகாப்பை தானமாக கொடுங்க, உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டவரே, உயிரை தானமாக கொடுங்க, ஜீவனை தானமாக கொடுங்க. எல்லாவித போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதத்தில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நானும் உள்ள உணர்வையும் ஆலோசனையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக விசேஷமாக சித்தாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, உம்மை பின்பற்றுகிற பிள்ளை விருதா போவதில்லை. யாக்கோபே, விருதாவா உன்னை அழைக்கல. அந்த அறிவு அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நான் வெறுமையாக போக மாட்டேன், நான் கம்மி மார்க் எடுக்க மாட்டேன். அப்படி ஒரு எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரை, கொடுங்க, கொடுங்க. எங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த யூடியூப் வாயிலாக கேட்க போகிற பிள்ளைகளையும் இந்த ஆசீர்வாத சுதந்திரம் உண்டாகட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏசப்பாவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுலமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து
மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறது, உம்மேல் பாராட்டுகிற விசுவாசம் வெறுமையானது அல்ல, விருதாவானது அல்ல என்ற அறிவு எங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அதை என்றென்றும் பிசாசு எடுத்து போடாதபடிக்கு நீர் வேலி அடித்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசப்பா உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும், சகாயம் செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ்.